அனுநாக்கி கான்ஸ்பிரசி தியரி அப்படி இல்லைனா ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் பாகம் 4. பூமி அழிய போகுது. ரொம்ப சீக்கிரமாக என்ன செய்கிற, உன்னுடைய ஃபேமிலியை, உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரையுமே ஒரு கப்பலில் தயார்படுத்து. அந்த கப்பலில் இந்த பூமியில் இருக்கிற விலங்குகளில் ஒவ்வொரு விலங்குகள் இனத்திலிருந்து ஒவ்வொரு ஜோடி எடுத்து வச்சுக்கோ. இந்த பூமியை நீ தான் காப்பாற்ற போகிற இப்படின்னு சொல்கிற இந்த ஒரு கதை, இல்லாட்டி இது ஒரு வரலாறு, ஒரு புராணம், இது எதை வேணாலும் வச்சுக்கோங்க. எல்லா மதங்களிலுமே இருக்கிறது. நான் முதலே சொல்லிட்டேன், அனுநாக்கி அப்படிங்கிற சீரீஸை மதம் சார்ந்து பார்க்காதீர்கள். இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. இதில் உண்மை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக தேடிப்போங்க, அவ்வளோதான். இதை டீபங்க் பண்ணுறதுக்கு இல்லாட்டி இது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராலையுமே முடியாது, இதை கரெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் யாராலையுமே முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு உலக அழிவிலிருந்து எப்படி இந்த பூமி தன்னைத்தானே புனரமைத்து கொண்டது. கேரளாவில் ரொம்ப பெரிய அளவில் சிவப்பு மழை பெய்தது அப்படின்னு சொல்லி நம்ம போன பதிவில் பார்த்தோமே, பார்ட் 3ல் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு நடந்த விதவிதமான அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறது? உண்மையில் இந்த உலகத்தில் வேற்று கிரகவாசிகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா, இல்லை இல்லாமையே நம்ம வேற்று கிரகவாசிகள் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் தான் இந்த ஒரு பதிவாக வரப்போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பொருளுக்கும் கடைசி காலம் இல்லாட்டி கடைசி தருணம் என்பது இருக்கிறது. அது மனித உயிராக இருக்கட்டும், நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு பேனாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதுதான் அதனுடைய கடைசி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் பூமிக்கு எப்போவாவது வந்திருக்கிறதா, இல்லாட்டி பூமியில் வாழ்ந்த உயிரினங்களுக்கு வந்திருக்கிறதா? புராணங்களையும் இல்லாட்டி நம்முடைய அறிவியல் ஆராய்ச்சிகளையும் திரும்பி பார்த்தோம் என்றால் இந்த பூமி 3 முறை அழிந்திருப்பதாக சொல்கிறார்கள். 3வது முறை அழிந்த போதுதான் டைனோசர் அழிந்ததாக சொல்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் எப்படி இந்த பூமியிலிருந்து மனிதர்கள் பிறந்தார்கள், அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஒரு கப்பலில் இந்த மாதிரி மனிதர்களை, விலங்குகளை கொண்டு செல்ல முடியுமா? டிஎன்ஏ அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் ஸ்டடி பண்ணியிருக்காங்களா? அறிவியல் சார்ந்து பார்க்க போனால் இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வரியில முடிச்சிருவாங்க. ஸோ நம்ம கேரளாவில் நடந்த அந்த சிவப்பு மழை வழியாக பார்க்க போகிறோம். சிகப்பு மழை பெய்து விட்டது. அதுவும் 1 நாள் 2 நாள் கிடையாது, 2 மாதங்கள் பெய்தது. தொடர்ச்சியாக கேரளாவில் மட்டுமே இந்த சிவப்பு மழை பெய்து கொண்டே வருகிறது. இந்த மழை தொடங்குவதற்கு முன்பாக பல இடங்களிலும் பல செய்தித்தாள்களிலும் ஒரு செய்தி வெளிவந்த வண்ணம் இருந்தது. அது என்னன்னா, மழை தொடங்குவதற்கு முன்பாக வானத்தில் மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்டதாக சொல்கிறார்கள். ஸோ அந்த சத்தம் விண்கல் மோதியதா, இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரளயம் மேலே நடந்துச்சா, இது எதுவுமே தெரியாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு சவுண்ட் எல்லாருமே கேட்டாங்க, அதிர்ந்தது அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி பல ஊடகங்களிலும் வந்திருக்கிறது. இப்படி இந்த செய்தியெல்லாம் பார்த்த பிறகு இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கும் அந்த தண்ணீரை எடுத்து இவங்க லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே தான் நம்ம 2 சயின்டிஸ்ட்டுக்கு பேரெல்லாம் பார்த்தோம், போன பதிவில் அதை பார்த்துட்டோம். ஸோ இந்த 2 சயின்டிஸ்ட் அதை ரொம்ப பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணும்போது அதனுடைய pH வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஏன்னா இது ஒரு ஆசிட் ரெயினாக கூட இருக்கலாம், அமில மழையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த மழை பெய்கிறது இல்லாட்டி நிறைய ட்ரெஸ்லலாம் இந்த மழை துளி விழும்போது அந்த ட்ரெஸ்ஸினுடைய கலர் எல்லாமே மாறுது. நிறைய விலங்கினங்களுக்கு சின்னதாக வேறு விதமான பிரச்சனைகள் வருகிறது. தாவரங்கள் அவர்களுடைய அந்த நிறத்தை இழக்கின்றன. ஸோ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மழை துளிகளை அவங்க எடுத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். இப்படி ஆராய்ச்சி செய்வது கண்டிப்பாக ஒரு தண்ணீரில் அமிலத்தன்மை இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக pH வேல்யூ எடுப்பாங்க. ஆனால் இந்த அமில மழையினுடைய pH வேல்யூ 7, அதாவது நியூட்ரலாக இருந்தது. அமிலமும் இல்லை, காரமும் இல்லை, ஒரு நடுநிலையான ஒரு இடத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சயின்டிஸ்ட்டுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம், என்னடா அமிலமே கிடையாதா, அப்படின்னா இது என்ன, கொஞ்சம் கூட நம்ம டீப்பாக ரிசர்ச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி டீப்பாக ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்படி டீப்பாக ரிசர்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட சதவீதம் இதுக்குள்ள அந்த அமிலமலைக்குள்ளே இருந்த சின்ன சின்ன விஷயங்களில், அணுக்கள்லாம் நம்ம சொல்கிறோம்னா அந்த அணுக்களில் கார்பன் இருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அடுத்ததாக ஆக்சிஜன் கூடுதல் அளவில் இருப்பதையும் கண்டுபிடிக்கிறார்கள். கார்பன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு உயிரினம் இந்த பூமியில் இருப்பதற்கு மிக முக்கியமான விஷயமே கார்பன் தான். ஒரு உயிரினம் எப்போது இறந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம இப்போதும் கார்பன் டேட்டிங்கை வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கார்பன் 14 அப்படிங்கிற ஐசோடோப்லாம் வச்சு தான் நம்ம இதெல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கிறோம், நிறைய விதமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த கார்பன் இருப்பதை பார்த்த உடனே இது உயிரினத்திற்கு ஏதாவது ஒரு செல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கே ரிசர்ச் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ரிசர்ச் ஒப்போஸ் பண்ணுற மாதிரி வேறு பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுடைய ரிசர்ச் பண்ணுறாங்க. வானத்தில் ரொம்ப பெரிய விதமான தூசி இருந்திருக்கும், அந்த தூசி வழியாகத்தான் இந்த ரெட் ரெயின் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு பல நபர்கள் ஒரு விதமான தாவரம் அந்த இடத்துல கேரளாவில் ஒரு சில பகுதிகளில் அதிக அளவு வளர்ந்தது, அதிலிருந்து வந்த கழிவுப் பொருளாக கூட இந்த மழையை இப்படி சிவப்பு நிறத்திற்கு மாற்றி இருக்கலாம், அந்த மாதிரி ரிசர்ச் ஓடிட்டு இருக்கு. இப்படி பல்வேறு விதமான ரிசர்ச் ஓடிட்டு இருக்கு. ஸோ கடைசியாக இவங்க ரிசர்ச்சில் கார்பன் இருப்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் அதில் டிஎன்ஏ இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் டிஎன்ஏ கிடையாது.
ஸோ ஒரு உயிரினம் சரியான ஒரு மியூட்டேஷன்லாம் நடக்கணும்னா அங்கே ஒரு டிஎன்ஏ வேணும். ஏன்னா அப்பனா தான் அது உயிரினம் என்றே நம்மளால் சொல்ல முடியும், நம்ம அறிவியலால் சொல்ல முடியும். ஆனால் இப்படி ஒரு செல் கிடச்சிருச்சு, அதில் வந்து கார்பன் இருக்குது, ஆனால் டிஎன்ஏ இல்லை. ஸோ மறுபடியும் அறிவியலாளர்களுக்கு கன்ஃபியூஷன் வந்ததுனால இந்த ஒரு செல்லை எடுத்து என்ன செய்கிறாங்க, ரொம்ப பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதாவது மனிதர்கள் தாங்க முடியாத அளவுக்கு, மனிதர்கள் கிடையாது, இந்த பூமியில் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹீட்டு ஓவர் ஹீட் பண்ணுறாங்க, சூடு ரொம்ப பெரிய அளவில் சூடும் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஓவர் ஹீட்டும் ஓவர் ப்ரெஷரும் கொடுக்கும்போது அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்ததை பார்க்கிறார்கள். அந்த ஒரு செல் இருக்கு பாருங்க, அந்த செல் பல செல்களாக பிரிவதை பார்க்கிறார்கள். அப்படி இல்லைன்னா மதர் செல்லிருந்து 15 விதமான டாட்டர் செல், அவங்களுடைய மகள்கள் பிறக்கிறார்கள். ஒவ்வொரு செல்லாக பிரிவு அடைகிறது. ஸோ விஞ்ஞானிகளுக்கு ஆச்சரியம், என்னடா டிஎன்ஏ இல்லாமல் ஒரு செல் வேறு செல்லாக மாறுகிறதா, அதுவும் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில், ஹை ப்ரெஷர். நம்மளாம் அந்த ப்ரெஷர் முன்னாடி நின்னோம்னா சுக்குநூறாக போயிடுவோம், அந்த ஹீட் முன்னாடி நின்னோம்னா அப்படியே சாம்பலாக போயிடுவோம். இந்த அளவுக்கான ஒரு மனிதர்கள் இல்லாட்டி இந்த பூமியின் உயிரினங்கள் வாழ முடியாத ஒரு சிச்சுவேஷனில் ஒரு செல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்கிறதா, இந்த ஒரு கேள்வியை இந்த விஞ்ஞானிகள் கேட்க ஆரம்பித்தார்கள். ஸோ இப்போ வேறொரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு உயிரினம் இந்த பூமியில் இப்போது எப்படி வாழ்கிறது, அதுக்கு தகுந்த, அது வாழ்வதற்கு தகுந்தமான சூழ்நிலைகள் இருந்தால் மட்டுமே வாழ்கிறது. நாமெல்லாம் எப்படி பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் அதே தான் பதில். ஒரு சிச்சுவேஷன், ஒரு கரெக்டான நேரம் அமையும் போது பெண்ணின் உடம்பில் இருக்கும் அந்த எக்கும் ஆணில் இருக்கும் வரும் அந்த ஸ்பெர்மும் ஒன்றாக இணைந்து கருமுட்டையாக உருப்பெறுகிறது. ஸோ இது நடைபெறுவதற்கான ஒரு தருணம், ஒரு சூழ்நிலை அங்கே உருவாக வேண்டும். அந்த சூழ்நிலை தான் இந்த ஹை ப்ரெஷரும் ஹை ஹீட்டும் அந்த செல்லை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக அப்படின்னா இது பூமியிலிருந்து வந்திருப்பதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் விண்வெளிக்கு போனீங்கன்னா ஹை ப்ரெஷர் இருக்குது, ரொம்ப பெரிய அளவில் சூடு இருக்குது, நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அறிவியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே இது தெரியும். இந்த ஒரு கண்டிஷனில் தான் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஏன் இது வேற்று கிரகத்தில் இருக்கும் ஒரு செல்லாக இருக்கக்கூடாது. இதே மாதிரி ஒரு செல் ஹை ப்ரெஷர் ஹை உஷ்ண நிலையில் இந்த பூமியை ஏன் வந்தடைந்திருக்க கூடாது, அப்படி வந்தடைந்தது தான் ஒரு செல் உயிரினமா? சப்போஸ் இந்த பூமி இப்போது அழிகிறது என்று வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த பூமி அழிந்து விட்டது அப்படின்னா இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, அந்த செல் ரொம்ப பெரிய உஷ்ணமோ இல்லாட்டி ரொம்ப பெரிய ப்ரெஷரோ வரும்போது இந்த பூமியின் அடுத்த முதல் செல் உயிரியாக வரும். சொல்ல போனா பூமியின் அடுத்த உயிரினத்தின் முதல் ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செல்லை கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது இந்தியாவில் மட்டும்தான் இந்த ரிசர்ச் நடந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய நாட்டுக்கு இந்த ரிசர்ச் அனுப்பி விடுறாங்க, இந்த செல் அனுப்பி விடுறாங்க. எல்லாருமே இதில் அலுமினியம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் இருக்கலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் டிஎன்ஏ இருப்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஸோ டிஎன்ஏ இப்போது இருக்கும் அறிவியலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்ந்திருக்கும். அப்படின்னா இந்த டிஎன்ஏ வச்சு அடுத்ததாக என்னென்ன செய்கிறாங்க, இல்லை இதே மாதிரி மனிதர்கள் ஏதாவது செஞ்சுருக்காங்களா? செஞ்சிருக்காங்க. டூம்ஸ்டே சீட் வேலட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 2 வருடத்திற்கு முன்பாக தமிழ் பொக்ஷத்திலிருந்து நம்ம அந்த ஒரு பதிவை போட்டிருந்தோம். டூம்ஸ்டே சீட் வேலட், விதை காப்பகம். இது என்ன புதுசா இருக்கு? இதனுடைய பழைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வால்பர்ட் குளோபல் சீட் வேலட் அப்படிங்கிறது தான். நார்வே நாடும் பல நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த உலகத்தில் இருக்கும் பல தாவரங்களினுடைய சீட் விதைகளை எடுத்து பதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஸோ எவ்வளோ பெரிய அளவில் இதை பதப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விதைகளை எடுத்து பதப்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் இதை பதப்படுத்துறாங்க என்கிற கேள்விக்கான பதில், இந்த பூமி என்றாவது ஒரு நாள் அழியும். அப்படி அழியும் நேரத்தில் இந்த விதைகளை பயன்படுத்தி அடுத்ததாக வரப்போற மனிதர்கள் இங்க என்ன செய்யலாம்? விவசாயம் செய்யலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளலாம். இதற்காகத்தான் இந்த ஒரு விதை களஞ்சியம் என்பது செய்யப்படுகிறது. இதுதான் நம்ம பழைய கோயில்கள் எல்லாமே நம்ம செஞ்சிருந்தோம். இப்போ கடைசியாக நடந்த தஞ்சை பெரிய கோவிலில் கூட கலசத்தை எடுத்து அவங்க கும்பாபிஷேகம் இல்லாட்டி குடமுழக்கு செய்தாங்கல்ல, அந்த கலசத்திற்குள் இந்த நெல் விதைகள் இல்லாட்டி நமக்கு தேவையான தானியங்களின் விதைகள் தான் இருக்கும். இதன் காரணமாக தான் ஒவ்வொரு 30 வருடங்களுக்கு ஒவ்வொரு தடவையோ அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு இந்த கலசத்தை எடுத்து மறுபடியும் இந்த விதை நெல்களை எடுத்து அப்புறப்படுத்தி புதிய விதை நெல்களை அங்கே வைத்து அந்த கலசத்தில் ஏற்றி வைப்பார்கள். சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கோவில் கோபுரத்தில் இருக்கும் இந்த மாதிரியான கலசங்களில் இந்த விதை நெல்கள் இருக்கும், அதை வைத்து மனிதர்கள் அவர்களை காப்பாற்றிக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை உலகளவில் இப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ டன் கணக்கில் இந்த செல்கள் வந்ததாக பார்த்தோம்.
கேரளால அந்த சிவப்பு மழை வழியாக அந்த செல்கள் வந்ததை பார்த்தோம். அது எப்படி டன் கணக்கு அப்படின்னு சொல்றேன்னா, 1 மில்லி லிட்டர் தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த சிவப்பு தண்ணீரை எடுத்தீர்கள் என்றால் 19 லட்சம் செல்கள் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள். 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 மில்லிகிராம் அளவுக்கு இந்த செல் இருப்பதை விஞ்ஞானிகள் உணர்கிறார்கள். சோ 2 மாதங்கள் பெய்த மழை, 1 லிட்டர் தண்ணீர்ல 100 மில்லிகிராம் இந்த செல் இருக்கிறது. இப்படி பார்க்க போனால் இந்த சிவப்பு செல்கள் மட்டும் 50,000 கிலோ அளவுக்கு இங்கே வந்து விழுந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கை அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள். சோ இங்க சிவப்பு செல்கள் வந்து விழுகிறது. மனிதர்கள் இங்கே தாவரத்தின் விதைகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பண்டைய காலங்களில் தமிழர்களும் இதை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ டிஎன்ஏ இதே மாதிரி யாராவது சேகரித்துக் கொண்டிருக்கிறார்களா? இந்த டவுட் நமக்கு வர வேண்டும். ஏன்னா தாவரத்தின் விதையை சேகரித்து வைக்கலாம், ஆனா டிஎன்ஏவை யாராவது சேகரித்து வைத்தால் தானே அடுத்ததாக வரும் பலவிதமான அறிவியல் ஆராய்ச்சிகளும் அதை வைத்து நடக்கும். இந்த கேள்விக்கான பதில் ஜூலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன், நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் நோட்டிங்ஹாம் இவங்க எல்லாருமே சேர்ந்து 1996 இருந்து ப்ராஜெக்ட் ஃப்ரோசன் ஆர்க் அப்படிங்கிறத செய்து வருகிறார்கள். ஃப்ரோசன் ஆர்க் கூகுளில் நீங்கள் தேட வேண்டிய ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரோசன் ஆர்க் இந்த ப்ராஜெக்டில் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? இந்த உலகத்தில் அழியக்கூடிய மிருகங்களினுடைய இல்லாட்டி விலங்குகளினுடைய டிஎன்ஏவை எடுத்து அவங்க சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுடைய டிஎன்ஏயும் இதில் அடக்கம்தான். ஒரு யானையினுடைய டிஎன்ஏ ஒரு குட்டியோடு இப்படி தம்மா துண்டு இருக்கிற ஒரு சின்ன கண்ணாடி பெட்டிக்குள்ள அனுப்பி வச்சிருவாங்க. நாளைக்கு நம்முடைய அறிவியலாளர்கள் இந்த குளோனிங், மியூட்டேஷன் இதெல்லாம் ரொம்ப பெரிய அறிவு நம்ம மனிதர்களுக்கு வந்த பிறகு அந்த குட்டியோண்டு டப்பாவை எடுத்து அவங்க ஒரு யானையா அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி வளர்த்து எடுப்பார்கள். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பூமியில் இருக்கிற அனைத்து விலங்குகளுடைய டிஎன்ஏ எடுத்து நீங்கள் சேகரித்து வைப்பதற்காக உங்களுக்கு தேவையான இடம் ஒரு ரூம் சைஸ் இடம் கூட தேவையில்லை. அந்த அளவுக்கு நம்ம அந்த டிஎன்ஏ மட்டும் எடுத்து பதப்படுத்தி விட்டோம் என்றால் ஒரு ரூம்ல நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விலங்குகளையும் மறுபடியும் என்ன செய்யலாம்? ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டெக்னாலஜியை தான் ஒரு பூமி அழிந்ததே, ஒரு கப்பலை எடுத்து நீ காப்பாற்றிக்கொள், இந்த உலகத்தை காப்பாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி பல மதங்கள் சொல்கின்றனவே, அதில் இது நடந்ததா? ஏதோ ஒரு உண்மை இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது அல்லவா? கண்டிப்பா ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது. இன்னொரு விசித்திரமான உண்மை சொல்லட்டுமா? த லேடி ஆஃப் குவாடலூப் அப்படிங்கிற ஒரு லேடியை பற்றி நீங்கள் தேடி பாருங்களேன். ஒரு 2.5 கோடி வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஃபாசில் என்பது 1800 இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட உடனே ஜெனசிஸ், அதாவது இந்த மாதிரி பூமி இந்த பிரளயத்தில் வீழ்ந்து விட்டது, அழிந்து விட்டது. 2.5 கோடி வருடங்களுக்கு முன்பாகவே மனிதர்கள் இல்லாட்டி மனிதர்கள் சாயலில் ஒத்த உயிரினங்கள் இங்கே வாழ்ந்திருக்கின்றன. அதனுடைய ஃபாசில் தான், எச்சம் தான் இந்த லேடி ஆஃப் குவாடலூப் அப்படின்னு சொல்ற மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. அப்படி அறிவிப்பு கொடுத்த பிறகு அந்த ஒரு ஃபாசிலை, அந்த எச்சத்தை அவங்க அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாத்து வந்தார்கள். ஆனால் டார்வின் அப்படிங்கிற அவருடைய அந்த கொள்கை 1850 இந்த ஒரு காலகட்டத்திலாம் பேசப்படும் போது தான் இந்த அருங்காட்சியகத்திலிருந்து இந்த லேடி ஆஃப் குவாடலூப் அப்படிங்கிற அந்த ஃபாசில் அப்புறப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் டார்வின் கோட்பாடுக்கு எதிரான ஒரு ப்ரூஃப் தான் இந்த லேடி ஆஃப் குவாடலூப். ஏன் இதை அப்புறப்படுத்தினார்கள்? அதன் பிறகு என்ன நடந்தது? உண்மையிலே இந்த டிஎன்ஏ வச்சு ரொம்ப பெரிய அளவில் பழைய காலத்தில் ஏதாவது ஆராய்ச்சிகள் நடந்து இருக்குமா? இல்லை நம்ம மறுபடியும் அறிவியல் சார்ந்து இதை யோசிக்க போகிறோமா? அனுநாக்கி ஃபேண்டசி ஃபிலிமில் அடுத்ததா ஒரு இடைவேளை. மீண்டும் வேறொரு பதிவில் ரொம்ப சுவாரஸ்யமான பதிவாக இருக்க போகிறது. டிஎன்ஏ வச்சு இவங்க என்னென்ன செய்திருப்பார்கள், பழைய காலத்தில் இது எப்படியதாக இருந்தது, அனுநாக்கி மட்டும்தான் இதை செய்தார்களா, ஒரே மாதிரியான கடவுளின் தோற்றம் பல மதங்களில் இருக்கிறது, இதனுடைய காரணம் என்னவாக இருக்கும்? இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் தமிழ் பொக்ஷம் சார்பாக பார்த்து விடலாம். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.